கும்பம் ராசி அன்பர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோர் மேலேயுமே பேரன்பு கொண்டவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதம் என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும்? சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும், அதுலேருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் பெற சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். அதனால் சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வதன் மூலம் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்காக எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேர இறைவனிடம் பிரார்த்தனையும், எல்லா விதத்திலும் நன்மைகள் உங்களை வந்து சேர வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நேர்மையான முறையில் வாழக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மனதில் இருக்கிறத வெளிக்காட்டாமல் நினச்ச விஷயத்தை சாதிக்கிறதுல உறுதியான மனப்பான்மை கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. எல்லா விதத்துலையுமே எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிச்சா நன்மைகளை பெற முடியும். அதுக்கு தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவுகள் நீங்கவும் முன்னெச்சரிக்கையாக செயல்படவும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. எல்லா விதத்துலையுமே நன்மை பெற இது உதவியாக இருக்கும். கும்பராசிக்காரங்க, சனி பகவான் ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம். சனி பகவான் பொதுவாகவே பார்த்தா மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இயல்பிலேயே ஒருவித மந்த நிலை உங்களுக்கு இருக்கும். எல்லா விஷயத்தையுமே திறமையாக செயல்படுத்தினாலுமே குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தனித்துவமான தன்மை இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்கிட்ட பலமாகவும் பலவீனமாகவும் என்ன அமையும்னு பார்த்தா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாதம் தான். பிடிவாதம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனாலும் நீதி, நேர்மை, நியாயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீதி நேர்மைக்கு காரகக்காரன் யாருன்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். அதனால தான் பிடிவாதம் அதிகமாக இருந்தாலுமே நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அந்த கிரகத்தின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசி அடிப்படையில் பொதுவாக சில குணங்கள் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் ஒரு சிலரை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. உங்களை பற்றி அவ்வளோ எளிதாக எதையுமே கணிச்சிட முடியாது. கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதே ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஏன் குழப்பவாதிகளாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்துலையுமே திறமையாக செயல்பட்டாலுமே இந்த குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய 2 ராசியில் ஒரு ராசி இந்த கும்பராசி. கொஞ்சம் இந்த ஒரு குழப்ப நிலை எப்பொழுதுமே இருக்கும். காற்று ராசியாகவும் பார்க்கப்படுது. மெதுவாக நகரும் கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இயல்பிலேயே இந்த ஒரு மந்த நிலை, லேசான குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த தன்மை உங்களை கொஞ்சம் தனித்துவமாக காட்டும். கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக கருதக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த விஷயத்தையுமே எளிதாக நினைக்க மாட்டீங்க. பொதுவாக இந்த பிடிவாதத்தால் சில நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். நிறைய விஷயத்தில் பின்னடைவும் ஏற்பட்டிருக்கும். இயல்பிலேயே இந்த ராசிக்காரங்க உங்கள் சனி பகவான் ராசி அதிபதியினுடைய அந்த கிரகத்தன்மையால் எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக ஆய்வு செய்து சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பொதுவாகவே கடின உழைப்பு அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அதை சுலபமாக செய்து முடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உடல் பலம் மட்டும் இல்லாமல் மனோபலமும் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது? குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது பேரன்பு கொண்டவங்களா கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க இல்லையா? இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நேர்மையான முறையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது.
பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வந்து உங்கள் செயல்களில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். இதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். நிம்மதியற்ற நிலை வரலாம், கவனமாக இருங்க. 7ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே பாக்கியஸ்தானத்துக்கு குருவோட பார்வை கிடைக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்த வேலைகளை எல்லாமே முடிக்கக்கூடிய நிலைமை வரும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் அவங்களுடைய தொடர்பும் பக்கபலமாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான செயலால் செல்வாக்கு உயரும், நன்மை நீங்கள் பெற முடியும். தெய்வ பலம் உங்களுக்கு இப்போ முன்னேற்ற பாதையை கொடுக்கும். தொழிலில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் பிறக்கும். 8ஆம் தேதி முதல் குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் எதிர்மறையான பலன்களையும் நெருக்கடிகளையும் தருவாங்க. மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கும். எடுக்கிற வேலை கொஞ்சம் இழுபறியாக வரலாம். ஆனால் பாருங்கள், ஞான மோட்சக்காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய நண்பர்களாலும் நெருக்கடி வரலாம், கவனமாக இருங்க. சிலருக்கு இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையிலேயே உங்களோட திசையே மாற்றிடும். 9ஆம் தேதி வரைக்கும் கலஸ்திரக்காரகன் சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாலினத்தால் சில அவமானங்கள் கூட நேரலாம். எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. உங்களோட வேலையில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வேலையில் எந்த ஒரு பின்னடைவும் வராமல் பார்த்துக்கலாம். விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரும். அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் இருக்கிறத வெளிக்காட்டாமல் நினச்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே உறுதியாக சாதிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா நிறைய விஷயங்கள் வெற்றி பெறும் வாய்ப்பையுமே கொடுக்குது. 28ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சாதகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். விற்கவே முடியல அப்படின்னு நினச்ச சொத்து கூட நல்ல விலைக்கு இப்போ போகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும் யோகத்தை கொடுக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும். அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு வரைக்குமே குரு பகவான் வந்து அவருடைய சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாரு. எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. இந்த சமயம் சத்ருஸ்தானத்தில் குரு அதிசாரமாக செல்றதுனால ஒரு சில எதிர்ப்புகளும் வரலாம், கவனமாக இருங்க. உடல்நிலையில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொல்லை கொடுக்கும். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவும் சரி, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் சரி, குடும்பம் நட்பு வகையில் எதிர்பாராத பிரச்சனையை கொடுத்துருவாங்க. உங்களோட பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்யணும். புதிய நபர்களால் சங்கடங்கள் வரலாம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உடல்நிலையில் பாதிப்பு தரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதம் வீண் விவகாரத்தில் ஈடுபடாமல் தள்ளி இருக்கிறது நல்லது. இப்படி இருந்தால் நெருக்கடிகளை சந்திக்காமல் இருப்பீங்க. அரசு பணியாளர்களுக்கு மாதம் முழுவதும் உங்களோட வேலையில் கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலை கூட வரலாம். சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொது நலனை பெரிதாக எண்ணக்கூடியவங்க தான் நீங்களுமே இந்த மாதம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். குரு சஞ்சாரம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலை வரும். ஆனாலும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த நிலை வராமல் பார்த்துக்க முடியும். உங்களோட வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெற போகிறீங்க. பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இப்போ கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும். வருமானம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். இந்த சமயம் செல்வாக்கு அதிகரிக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் தடை தாமதம் நீங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும். இந்த மாதம் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் 1 வருடம் முழுக்கவே தர்ப்பணம் கொடுத்த பலனையும் 21 தலைமுறை சாபத்தையும் நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். தவறாமல் இந்த அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து குலதெய்வ வழிபாடையும் மேற்கொண்டு வாருங்க. நன்மைகள் படிப்படியாக அதிகரிப்பதை கண்கூட காணக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க.
இந்த பதிவை கும்பராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருந்தால் எந்த நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேர உங்களுடைய குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.